வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு சார் கேட்டார், நீங்களாம் காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு உங்களெல்லாம் யார் அனுமதிச்சா? நீங்கள் படிக்கலைன்னு சொல்கிறீங்க, படிக்கலைன்னு சொல்லக்கூடியவரை எப்படி காலேஜுக்குள்ளெல்லாம் அனுமதிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு ஹிண்டு பத்திரிக்கை விஜயகுமார், அதாவது ஹிண்டு பத்திரிக்கையில் ரிப்போர்ட்டராக இருந்தவர், ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் விஜயகுமார், அந்த சார் தான் ஹிண்டு பத்திரிக்கையில் எழுதினார். இவங்கெல்லாம் எப்படி அறிமுகமானாங்கன்னா, நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, தினமணி ஃபோட்டோகிராஃபர், சுந்தர் சாரை நான் பார்த்தேன். சுந்தர் சார் தான் இனி அந்த ஹிண்டு பத்திரிக்கை, அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், தினமணி ஆஃபீஸில். விஜயகுமார் சார் என்னைய சுந்தர் சார் ஃபோட்டோகிராஃபர், அவர் ஜீவா பிரபா அவரை அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் ஜீவா பிரபா விஜயகுமாரை அறிமுகப்படுத்தி வச்சார். விஜயகுமார் சார் தான் அவர் எழுதிய எழுத்து தான் என்னை காலேஜு காரங்க கூப்பிட்டு என்னுடைய அறிவியலை உள்ளே கொண்டு போகிறதுக்கு, என்னுடைய அறிவியலை மாணவர்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்ண்டு அதை அந்த முயற்சி அவர் எழுதிய எழுத்து ஹிண்டு பத்திரிக்கையில் அந்த தான் அதுக்கு முக்கிய காரணம். எல்லோரும் சொன்னாங்க, ஜெயபாண்டி உங்கள் மாதிரி ஆளுகள்லாம் எழுதி அதன் மூலமாக நீங்கள் காலேஜ் இதுக்கெலாம் வர்றீங்க, உங்களை அந்த காலேஜ் அளவில் பெரிய ஆளாக்குனா எஜுகேஷனல் சிஸ்டம் படுத்துரும். என்ன கரைகண்ட நிபுணர்களை வைத்து மாணவர்களை உருவாக்குறோம் என்ற அந்த சொல்லு பொய்யாகிவிடும். ஆகையால் தான் உங்களெலாம் காலேஜில் அந்த மாடல் செஞ்சாலும் கூட அந்த மாணவர்களோடு சார்ந்து வரும்போது அது எஜுகேஷன் சிஸ்டத்தை படித்தால்தான் எல்லாம் உருவாக்க முடியும்ன்றத, படிக்காமலே உருவாக்க முடியும்னு நீங்கள் கொண்டு வரீங்க. அந்த நீங்கள் கொண்டு வரக்கூடிய உங்களை முன்னிறுத்தினா எஜுகேஷன் சிஸ்டம் என்ன படிக்காதவர் இந்த அளவுக்கு தயார் பண்ணுறாரு, படிக்காதவரையும் உள்ளே சேர்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகிவிடும். அதற்காக தான் ஜெயபாண்டியன் உங்களை இவ்வளோ காலமாக முன்னிறுத்தவில்லை. ஆரம்பத்தில் பத்திரிக்கைக்காரங்களாம் உங்களை வெளிப்படுத்தினாங்க. அன்றைக்கி பத்திரிக்கை சுதந்திரம் இருந்தது, இன்றைக்கி பத்திரிக்கை சுதந்திரம் இல்லை. ஒரு படிப்பறிவு இல்லாதவனை கூட ஒரு சயின்டிஸ்டாக இருக்கும்போது அது சயின்டிஸ்டாக வெளிப்படுத்தினாங்க. ஆகையினால் விஜயகுமார் ஹிண்டு ரிப்போர்ட்டர், ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர், அவர் என்னைய ஹிண்டு ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை கூப்பிட்டுருந்தார். அங்கே போயிருக்கும்போது அண்ணாமலை என்ற ஒரு ரிப்போர்ட்டர் சார் விஜயகுமார் சாரை கேட்டார், இவருக்கு என்ன லா தெரியும் இவரை எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ விஜயகுமார் சார் சொன்னார், இல்லைங்க இவர் லா தெரியாது, ஆனால் லா பண்ணுவார் அப்படின்ட்டு அந்த அண்ணாமலை ரிப்போர்ட்டர் சார்கிட்ட விஜயகுமார் சார் சொன்னார். லா தெரியாது அவருக்கு, ஆனால் லா பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அந்த விஷயத்தை இன்றைக்கி என் மாணவர்கள்லாம் சொன்னாங்க, உண்மையிலே சார் நீங்கள் ஒரு 1ஆம் வகுப்பு மாணவர்களை முனைவர் பட்டம் பெறுவதற்கு ஒவ்வொரு கண்டுபிடிச்சாகணும். ஆனால் 1ஆம் வகுப்பு மாணவர்களை நீங்கள் உருவாக்க வைக்க போகிறீங்க. NSM சாகுல் ஹமீது அவர் பெயரில் நீங்கள் இதை வெளியிட வர போகிறீங்க. 75 நாளைக்குள்ளே நீதிபதிக்கிட்ட உத்தரவிடுங்க, 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதை நான் நிறைவேற்றி காமிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயத்தை இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு அறிவியலில் வெளிப்பட்டிருக்கிறேன், இந்த அளவுக்கு இவிஎம் மிஷினை
16 வகையாக உருவாக்கி கொண்டு வந்திருக்கேன்னா என்னைய செல்ஃப் சயின்டிஸ்ட்னு எழுதினார். எல்லா ரிப்போர்ட்டர்களும் எழுதுனதோடு போயிடுவாங்க. ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் விஞ்ஞான பரிசுக்கூடம் நான் தொடங்க போகிறேன்னு சொன்ன உடனே ஒரு ரிப்போர்ட்டர்ஸ், ஹிந்து ரிப்போர்ட்டர்ஸ் விஜயகுமார் சார் கூடயே இருந்தார். அதே மாதிரி எந்த ஒரு காலேஜில் ஏதாவது தகவல் கிடைச்சது என்றால் அந்த பத்திரிக்கை மூலமாக எனக்கு தெரியப்படுத்துவார். ஆகையால் ஹிந்து விஜயகுமார் சார் என்னை எழுதிய அத்தனை பத்திரிக்கை ரிப்போர்ட்டருக்கும் நான் மரியாதையை தேடி தருவேன். உலகிலேயே எந்த நாட்டிலையும் நடக்காத படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று முதல் முறையாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கொடுக்க போகிறேன். அந்த முயற்சி ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். தனியார் பள்ளிக்கூடத்துக்கும் அரசு பள்ளிக்கூடத்துக்கும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். அதுவும் 5 பைசா கூட வாங்கக்கூடாதுன்னு என் மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னுடைய தலைமை மாணவன், சார் உங்களை திருடேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் திருடன் கிடையாது, 1200 ரூபாய் திருட கிடையாது. ஆனால் இந்த மதுரை மாவட்டத்துக்கு 5 பைசா கூட வாங்காமல் இந்த வேலை வாய்ப்பை கொடுத்தாகணும் என்று என்னுடைய தலைமை மாணவன் உத்தரவிட்டான். நான் அதை ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது இந்த வரைபடத்தை வரைஞ்சேன். அதனுடைய வரைபடத்தை உருவாக்கி பார்க்க வைத்து என்னுடைய மாணவர்கள் உருவாக்கிட்டு, சார் சூப்பர் சார், இப்படி ஒரு உண்ணாவப்பு மாணவன் புரிஞ்சு செய்கிற அளவுக்கு வடிவமைச்சிருக்கீங்க, இது உலகமே ஏற்று பார்க்கும். உண்ணாவப்பு மாணவனுக்கு சம்பளம் கொடுத்தது உலகத்திலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு 1200 ரூபாய் திருடிட்டு போயிட்டான், ஜெயபாண்டி தலைமறைவாயிட்டான் அப்படி என்ற சொல்லை பொய்யான சொல்லு என்று நிரூபிப்பதற்கு முன்னாடி நீங்கள் என்எஸ்எம் சாகுலகம் இது என்ன சொல்லியிருந்தார்னா, ஜெயபாண்டியன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், துக்ளக் பத்திரிக்கை படித்து பார்த்துட்டு, நீங்கள் நல்லவர்னு உங்கள் வீட்டு ஆளுகள்லாம் சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெயபாண்டி நல்லவர் என்று உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனு சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்லவர் என்று உங்கள் கிராமத்து சார்பாக சான்றிதழ் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு பல கருத்துக்களை எழுதி, என்எஸ்எம் சாகுலகம் இது ஐடி மேனேஜர், நான் உங்களுக்கு ஜெயபாண்டி உதவி செய்கின்ற நம்பிக்கை இருந்தால் என்எஸ்எம் சாகுலகம் இதுக்கு எனக்கு லெட்ரு அனுப்புங்க அப்படின்ட்டு எழுதியிருந்தார். நீங்கள் உயர்ந்தால் ஜெயபாண்டியன் பல பேர்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். உலகத்திலே எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு செயல் என்எஸ்எம் சாகுலகம் இது ஐயாவுடைய நிதி 2000 கிடைத்தது. அந்த நிதியை வைத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸு கட்டுவதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி என்எஸ்எம் சாகுலகம் இது ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸு கட்டுவார். உலகிலே என்எஸ்எம் சாகுலகம் இது ஐயாட்ட உதவி வாங்கி, அந்த உதவி மூலமாக இவ்வளோ நாள் கழித்து நான் ஒரு திருடன் இல்லை, 1200 ரூபாய் திருடவில்லை, பிடுங்கிட்டு போகவில்லை, என்னைய மதுரை சிறையில் அடைச்சி வைத்துட்டு என்னை தலைமறைவாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டேன், எதற்கான இவிஎம் மிஷின் குற்ற வெளியே வரணுன்றக்காக. இன்று நான் இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு 2024க்குள்ளே அனைத்து கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளத்தை கொடுத்து